என்னம்மா நீதான் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் தான் தமிழ்ச்செல்வி. நீ காட்டுக்குள்ள போனியாமா மருந்து எடுக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்குமா காட்டுக்குள்ள போன அப்படின்னு அங்க வனத்துறையினர் ஆபீசர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. நான் எங்க மாமாவுக்காக மருந்து எடுக்க போனேன். அங்க கொடிய வண்டு எங்க மாமாவை தாக்கிருச்சு. அதுக்காக தான் நான் மாத்து மருந்தை தேடி காட்டுக்குள்ள போனேன். நானும் என் வீட்டுக்காரும் போனோம் அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி சொல்லுது, என் பையனும் தான் போனான், என் பையனும் தான் போய் என் மாமாவுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. அம்மா அதெல்லாம் தெரியுமா, இப்போ அந்த காட்டோட வனத்துறையினர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட உங்ககிட்ட ஏதோ காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க. சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வர்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்க கேட்கவும், அது ஒண்ணும் இல்ல சார், நாங்க எப்பவுமே அந்த காட்டுக்குள்ள மிருகங்களோட நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வச்சிருப்போம். அப்போ அந்த கேமராவில ஒரு சில காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு. உங்க மருமக தானே தமிழ்ச்செல்வி, அவங்க சேரும் சகதியுமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இந்த பொண்ணுதான் என்னோட மருமக அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, உங்க மருமக ரொம்ப திறமையா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள திறமையா அந்த காட்டு வண்டை அழிச்சிருக்காங்க. கூடவே உங்க மகன் சேதுவும் தான் இத பண்ணிருக்காங்க. 2 பேத்துக்கும் நாங்க மரியாதை செலுத்துறதுக்காகவும் எங்க வனத்துறையினர் சார்பா அவங்களுக்கு எங்களோட அன்பளிப்பை கொடுக்கறதுக்காகவும் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சார் சொல்றீங்க, மருந்து எடுத்தது இந்த பொண்ணு கிடையாது, அந்த நிக்கிறானே எங்க தம்பி பையன் போஸ் தான் அப்படின்னு சொல்லவும், இல்ல சார் உங்களுக்கான அந்த மருந்து எடுத்தது இந்த பொண்ணுதான், இந்த பொண்ணுதான் மருந்து எடுத்துட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ண இந்த பையன் தான் காட்டுல வச்சு அடிச்சிருக்காப்ல. இந்த பொண்ணோட மருந்த இந்த பையன் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இப்போ சிசிடிவில பதிவாயிருக்கு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சே ஆகணும். இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு காட்டுல மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கு யாருமே நன்றி சொல்லல, அதுக்காக தான் நாங்க தெரியப்படுத்த வந்தோம் அப்படின்னு அந்த வனத்துறையினர் எல்லாம் அந்த சிசிடிவி காட்சியை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டவும், இத பார்த்துட்டு ராஜாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அது பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இழுத்துக்கிட்டே வர்றான். சேது அவன சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு ஆமாப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், காட்டுக்குள்ள அவ்வளவு சுலபமா போய் அந்த வண்டை அடிச்சுட்டு மாத்து மருந்து எடுக்க முடியாதுப்பா. தமிழ்தான் இந்த சேரு இருந்தாதான் அந்த வண்டு கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஆனா இந்த போஸ் உடம்புல ஒரு பொட்டு சேரோ காயமோ எதுவுமே இல்லப்பா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனாலும் எதுவுமே வெளிப்படுத்தாம தான் நான் இருந்தேன். இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உறுதியா தெரிய வருது அப்படின்னு சொல்லவும், சேது போஸ் அடிச்சு புடுறாரு. ராஜாங்கமா போஸ் அடிச்சு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்கிட்ட ஈஸ்வரி மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், சும்மா ஈஸ்வரி இல்லனா உன் மகனோட நீயும் கிளம்பு அப்படின்னு சன்னாசி சொல்றாரு. அப்படியே ஈஸ்வரி அமைதியா நிக்குது. சேது போச தரன்னு கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. அப்படியே அதிர்ச்சியாயி நிக்குது எல்லாம். அப்புறம் பார்த்தா அந்த வனத்துறையினர் தமிழுக்கும் சேதுவுக்கும் அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பை கொடுத்து தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை செலுத்துறாங்க. இத பார்த்துட்டு ராஜாங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு. சரிங்க சார் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க தமிழுக்கிட்ட அம்மா நீதாமா என் உசுரை காப்பாத்தினது, அவன் அப்படி சொல்றான், ஆனா நீ இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இல்ல மாமா இது எப்படி நான் சொல்ல முடியும், என் மேல எல்லாத்துக்குமே கோவம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இத சொன்னா யாரு மாமா நம்புவா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரிம்மா என்ன மன்னிச்சிருமா, நீ என் உசுரை காப்பாத்திருக்க, இத நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேமா, நீ என் உசுரை காப்பாத்த வந்த சாமிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தமிழ கையெடுத்து கும்பிடுறாரு. அப்பத்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி கொந்தளிச்சு போய் நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.